பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்மை ஆண்டவருடைய இன்ப சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமும் மனமகிழ்ச்சிகரமான இந்த புதிய ஓய்வு நாளுக்காக, இந்த புதிய மாதத்துக்காக, உம்முடைய புதிய கிருபைகளுக்காக, உம்முடைய புதிய இரக்கங்களுக்காக, உம்முடைய முடிவில்லாத ஆண்டவரை அன்புக்காக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துல நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். வருடத்தை நன்மையால் முடிசூட்டின ஆண்டவர் 4 மாதங்களை நாங்கள் பத்திரமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் நிறைவு செய்ய நீர் எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தாவே, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டாயானால் நீசருக்கு முன்பாக அல்ல, அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி வாக்களித்திருக்கிற உம்முடைய துருவார்த்தைகள் என்னுடைய அபிஷேகநாதர் ஆலய ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நன்மையாய் வெளிப்படு கர்த்தர் கிருபை தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான புதிய மாதம் முழுவதும் பரிபூர்ண சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம் எங்களையும் எங்களுடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனையில நாங்கள் பாடப்போகிற பாடல்களை, நாங்கள் கேட்க போகிற சத்திய வார்த்தைகளை, நம்பிக்கை நிச்சயத்தோடு ஏறெடுக்க போகிற ஜெப மன்றாட்டுகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு வரை தூய ஆவியானவருடைய அனுகிரகம் தங்கி இருக்க வேண்டும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு ஆண்டவரின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் 127வது பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உயிர் தெரிந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்கு ஜெபம். வழி தப்பினவர்கள் நீதி மார்க்கத்தில் திரும்பி வரும்படி உமது சத்தியத்தின் ஒளியை காட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, கிறிஸ்து மார்க்கத்தின் ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்ட யாவரும் தங்கள் மார்க்கத்துக்கு ஏற்காதவைகளை விலக்கி போடவும் அதற்கேற்ற யாவையும் பின்பற்றி நடக்கவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 வரை நாம் வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 வரை நாம் வாசிக்க கேட்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்து சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி
வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டு திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 153வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுளின் அளவிட முடியாத அன்பும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கணக்கிட முடியாத இரக்கமும், தூய ஆவியாரின் இடையறாத உறவும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதினால்தான் 2020 ஆண்டுல 5ஆம் மாதத்துல நாம் பிரவேசித்திருக்கிறோம். இம்மாத வாக்கு தத்துவம் நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். நம்முடைய திரு குடும்பத்தார் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஆசி பெற ஆண்டவருடைய பாதத்துல தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். வரலாற்றை வகுத்த நம்முடைய ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்துல இன்றும் நிலைத்திருப்பதற்கு காரணம் ஜெபம். வரலாற்றில் முத்திரை பதித்த மாமனிதர்கள் இன்றும் பேசப்படுவதற்கு மூல காரணம் ஜெபம். ஜெபமும் வேதமும் நம்முடைய சுவாசமானால் கபமும் சாபமும் நம்முடைய வாசலை அணுகாது. அன்புக்குரியவர்களே, வெளியில் வராதீர்கள், வீட்டுக்குள்ளேயே இருங்கள். யாரையும் வீட்டுக்குள் விடாதீர்கள். கற்பனையில் கூட இப்படி ஒரு நிலைமை வரும் என்று நாம் யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். சார்த்தர் எழுதிய மீள முடியுமா என்ற நூலில் ஒரு வரி நினைவுக்கு வருகிறது.
நரகம் என்பது மற்றவர்கள்தான். பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது, வாழ்வாதாரம் காலியாகிவிட்டது. சொந்த நாட்டிலேயே மக்கள் அகதிகளாக சொந்த ஊர்களுக்கு திரும்புகிறார்கள். வழியிலே பட்டினியாலே நூற்றுக்கணக்கானோர் செத்து மடிகிறார்கள். இனக்கலவரங்களும் மத கலவரங்களும் முற்று பெற்று விட்டது. பணக்காரர்களும் ஏழைகளும் சரிசமமாக்கப்பட்டு விட்டு காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பாக அரங்கேறி இருக்கிறது. வல்லரசுகளே தடுமாறுகின்றன. தனித்திருப்பதை தவிர தப்பி பிழைக்கும் வழிகள் இல்லை என்கிறார்கள். 2020 அமோகமாக இருக்கும் என்று சோதிட கணிப்பு கொடுத்தவர்கள் இந்த வருடத்தின் சிறந்த நகைச்சுவையாளர்கள். அரசுகளால் முடியாது, முடியவே முடியாது என்று சொல்லப்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு விட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை தீவிரமாக பேசியவர்களை முகக்கவசம் மூடிவிட்டது. லஞ்சமில்லாத சம்பளம் முதல் முறையாக பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் 92 வயது செல்வச்சி மாட்டி, நான் நன்றாக வாழ்ந்து விட்டேன், எனக்கு போதும், என்னுடைய வெண்டிலேட்டரை 30 வயது மனிதனுக்கு தானம் செய்யுங்கள் என்று கொடுத்துவிட்டு நோயுடனே வீடு திரும்புகிறார். உலக சுகாதார நிறுவனம் அடிக்கடி சோப்பு போட்டு கையை கழுவுங்கள் என்கிறது. நைஜீரிய நாட்டில் ஒரு முறை சோப்பு போட்டு கழுவுவதே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதா. 1400 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் தனியாக சென்று செல்ல மகளை சொந்த மண்ணுக்கு அழைத்து வருகிறார் அப்பா. 65 வயதான கணவன் சைக்கிளில் உட்கார வைத்து தன் மனைவியை சிகிச்சைக்காக கும்பகோணத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு செல்கிறார். வறுமையின் கொடுமை தாங்க முடியாமல் பெற்றெடுத்த 5 பிஞ்சு குழந்தைகளை ஆற்றில் வீசி தற்கொலை செய்தார் தாய். அழுத்தம் தாழாமல் குக்கர் வெடிப்பது போல உலக நாடுகளில் புரட்சி வெடிக்கப் போகிறது என்கிறார்கள். புத்தர் மனித வாழ்வில் நித்தியமானது மரணம் என்கிறார். சாம்ஸ்கி தோல் நோய் மருத்துவர் பல ஆண்டுகளாக கிருமிகள் இருந்தும் மருந்துகளை கண்டுபிடிக்காமல் அழகு கிரீம்களை கண்டுபிடித்தீர்களே என்று வருத்தப்படுகிறார். அமேசான் காடுகளில் வசிக்கும் பழங்குடியினருக்கு கூட கொரோனா பரவி விட்டதாம். அழிவின் அடுத்த அத்தியாயத்தை இயற்கை எழுத தொடங்கிவிட்டது. ஆட்கள் வேலை செய்கிறார்கள். மாற்றுப்பாதையில் செல்க என்ற அறிவிப்பு பலகை சாலைகளில் இருப்பது போல இயற்கை வேலை செய்கிறது. நாம் மாற்று வழிகளை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு கிடக்கிறோம். பிறரை பார்த்து பிரதி எடுத்த போலியான கொண்டாட்டங்கள் எல்லாம் முற்று பெற்று விட்டது. மனிதன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணுக்கே திரும்புவான் என்ற வேத வசனத்தை மனதிலே பதித்தவர்களாய் ஆண்டவருடைய பொற்பாதங்களிலே சரணடைவோம். எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். நம்மை படைத்து பாதுகாத்து இதுவரை கரம் பிடித்து நடத்தி வந்தே ஆண்டவரிடம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்புவோம். எசேக்கியேல் 33:11 இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று வேதனையோடு குறிப்பிடுகிறார். இன்றைய சூழ்நிலைகள் நமக்கு அருளும் எச்சரிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரின் 2ஆம் வருகை சமீபமாய் இருக்கிறது. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, மொழியில் சிறந்தது மௌனம், மருந்தில் சிறந்தது ஜெபம், வாழ்க்கையில் சிறந்தது வேதம். கொரோனா நாட்களிலே மௌனமாய் ஜெபம் வேதம் என்று ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுவோம். 1 யோவான் 1:3 நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கட்டும். மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்துல அந்த புத்தகத்தினுடைய மைய கரு ஆண்டவரின் ஐக்கியம் எப்போதும் நம்முடன் இருக்கிறது என்பதாகும். ஒருவர் வனாந்தரமான பாதையில் பயணிக்கும் போது பயத்தினாலே தொடர்ந்து பயணிக்க முடியாமல் தடுமாற்றத்தோடு, ஆண்டவரே நான் எப்படி தொடர்ந்து முன் செல்ல போகிறேன் என்று கதறுகிறார். ஆண்டவர், என் அன்பு பிள்ளையே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன் என்றவுடன் திரும்பி பார், உன் பாதங்களின் அடிச்சுவடுகளுக்கு பின்னால் என்னுடைய பாதத்தின் சுவடுகளும் உனக்கு தெரியும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். திரும்பி பார்த்தவனுக்கு மிகுந்த சந்தோஷம், புதிய நம்பிக்கையுடன் பயணத்தை தொடர்ந்தான். ஆனாலும்
அடிக்கடி திரும்பி பார்த்து கடவுள் உடன் வருகிறாரா என்பதை உறுதி செய்து கொண்டே நகர்ந்து செல்கிறார். சற்று கரடுமுரடான பாதையிலே நடக்கும் போது திரும்பி பார்க்கிறார். அங்கே 2 பாதத்தின் தடம் மட்டுமே தெரிந்தது. உடனே, ஆண்டவரே, ஏன் இந்த கடினமான பாதையிலே என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறான். ஆண்டவர் மெதுவாக, என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? பின்னால் திரும்பி பார், அங்கே தெரிகின்ற பாத சுவடுகள் உன்னுடையதா என்று கேட்டார். இல்லை என்றான். இந்த கடினமான பாதையில உன்னால் நடக்க முடியாது என்பதை நான் அறிந்ததால் தான் உன்னை என் கைகளிலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாளும் நம்மோடு கூடவே இருக்கிறார். நாம் தான் வாரத்தில் சில மணி நேரம் அவரோடு கூட இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவோடு ஐக்கியப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளின் ஐக்கியத்தை விட்டு விலகிய ஒரு நிகழ்வையும் கடவுளின் ஐக்கியத்திற்கு மீண்டு வந்து இன்னொரு நிகழ்வையும் இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரின் ஐக்கியத்தை விட்டு விலகியவர் சாலமோன் ராஜா, இஸ்ரவேலின் மாபெரும் ராஜா, தாவீது ராஜாவின் மகன், பாரம்பரிய அரச குடும்பத்தில் வளர்ந்தவர், நியாயப்பிரமாணங்களை முறைப்படி கற்று தேர்ந்தவர். இவரை போன்ற ஞானம் பெற்றவர் இவருக்கு முன்பும் பின்பும் இருந்ததில்லை. ஒரு சாதாரண ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தகப்பன் தாவீதை கடவுள்தான் மிகப்பெரிய ராஜாவாக உயர்த்தினார் என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்தவர். 1 ராஜாக்கள் 2:3 கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை தாவீதால் அறிந்து கொண்டவர். 1 ராஜாக்கள் 8:40 கடவுள் எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்தவர் என்ற வெளிப்பாடு பெற்றவர். 1 ராஜாக்கள் 8:48 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்பதை தெரிந்தவர். 1 ராஜாக்கள் 8:53 கடவுளின் பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டவர். சாலமோன் ராஜாவிடம் அறிவும் அந்தஸ்தும் அதிகாரமும் இருந்தது. தேவனை ஆராதிக்கும் பழக்கமும் பலி செலுத்தும் வழக்கமும் இருந்தது. ஒரு யூதனாக இருந்தும் வேத வசனங்களை நன்கு கற்று தேர்ந்தவராக இருந்தும் ஆவிக்குரிய வாழ்வில நல்ல அஸ்திவாரம் போடப்பட்டவராக இருந்தும் தேவனை விட்டு தூரமாக விலகி சென்று கொண்டே இருந்தார். எல்லாவற்றையும் திட்டம் போட்டு முடிக்க தெரிந்தவர். எல்லாவற்றையும் கொடுத்த கடவுளுடன் கொண்ட ஐக்கியத்தை ஒழுக்கமாக கடைபிடிக்க மறந்து போனார். ஞானத்தின் முகவரியான சாலமோன் ஞானி ஜகத்தின் முன்மாதிரியாக நிற்க முடியவில்லை. இதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? கடவுளின் வார்த்தைகளை மறந்து போனதே. தாவீது 2 காரியங்களை மகனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஒன்று, ஆவிக்குரிய வாழ்வில உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள வாழ்வை விட்டுவிடக் கூடாது. அரசியல் ரீதியான பயணத்தில் நேர்மையான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் சாலமோன் தம் எதிரிகளான யோவாப், சீமேயு போன்றவர்களை அழிப்பதற்கு காட்டிய ஆர்வத்தை ஆவிக்குரிய வாழ்வில காட்ட மறந்து போனார். உலக காரியங்களை தக்க வைத்துக் கொள்ள பிரயாசங்களை மேற்கொண்டவர். உன்னதரோடு ஐக்கியப்பட பிரயாசப்பட மறந்து போனார். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவர் இந்த சாலமோன். 1 ராஜாக்கள் 9:19 தான் அரசாண்ட தேசம் எங்கும் தனக்கு இஷ்டமானதை செய்தார் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா எதை செய்தாலும் கடவுளிடம் கேட்டுத்தான் செய்வார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று மன்றாடுவாராம். நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த வார்த்தைகளை மறந்து தன் சுய விருப்பப்படி வாழ்கிறார். கடவுளின் எச்சரிப்புகளை அசட்டை செய்தவர் இந்த சாலமோன். சாலமோன் கடவுளின் வழிகளை விட்டு விலகி சென்ற போதெல்லாம் கடவுள் பல வழிகளில் எச்சரிப்புகளை கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 11:9 கர்த்தர் 2 முறை தரிசனமாகி எச்சரிக்கை செய்தும் சாலமோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி தன் இஷ்டப்படி வாழ்ந்தார். பார்வோனின் சந்ததியாரோடு உறவு கொண்டு விக்கிரக ஆராதனைகளுக்கு இடம் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இல்லாத வாழ்வும் துடிப்பில்லாத இதயமும் ஒன்று என்று சொல்லி பக்தன் குறிப்பிடுகிறான். சாலமோன் கடவுளின் ஐக்கியத்தை விட்டு விலகி போனார். எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரின் ஐக்கியத்திற்கு மீண்டு வந்தவர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதற்கு எம்மாவூர் சம்பவம் ஒரு சிறந்த சாட்சியாகும். ஒரு வாலிபனிடத்துல ஒரு சபை குருவானவர் எம்மாவூர் நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறார் என்று ஆயர் கேட்கிறார். கோதுமை மாவு கேள்விப்பட்டிருக்கிறேன், மைதா மாவு கேள்விப்பட்டிருக்கிறேன், கடலை மாவு கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். எம்மாவு எந்த கடையில் கிடைக்கும் என்பதை நான் இதுவரை கேள்விப்படவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டானா.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த நிகழ்ச்சி. சபை மரபுல ஆண்டுக்கு ஒரு முறை பேசப்படும் நிகழ்வு. இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளில நடந்த ஒரு சம்பவம். எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தொலைவில் உள்ள ஒரு ஊர் தான் எம்மாவூர். 2 சீடர்கள் எம்மாவூரை நோக்கி செல்கிறார்கள். லூக்கா 24:18 ஒருவர் கிளையோப்பா. இவர் யார் தெரியுமா? யோவான் 19:25 இயேசுவின் தாய் மரியாளின் சகோதரியின் கணவர் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:33 அவர்கள் இருவரும் உடனடியாக எருசலேமுக்கு போய் 11 சீடர்களும் அவர்களோடு இருக்கிறவர்களையும் கூடியிருக்க கண்டு என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இருவரும் 11 சீடர்களில் இருவர் அல்ல. ஒருவர் கிளையோப்பா, இன்னொருவர் அவருடைய மனைவியாக இருக்கலாம். உயிர்ப்பு பண்டிகை நாளில இருவரும் எருசலேமில் நடந்தவைகளை பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் இவர்களோடு கூட நடந்து போகிறார். உடன் வருபவர் இயேசு என்று இவர்கள் அறியவில்லை. காரணம், இவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல் காட்சியை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டதையும் சீடர்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்பதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒருவேளை எருசலேமில் நடைபெற்ற ஓசன்னா பவனியிலே கலந்து கொண்டவர்களாகவும் சிலுவை மரணத்தை தூரத்தில் நின்று பார்த்தவர்களாகவும் இருக்கலாம். இவர்களின் மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? இயேசு அவர்களிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் துக்கமுகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டவுடனே எருசலேமில் நடந்த காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியாதா என்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்பது சந்தோஷத்தின் நற்செய்தி. உயிர்த்தெழுந்த பண்டிகை என்பது மாபெரும் நம்பிக்கை நற்செய்தி. நமக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? 40 நாட்களுக்கு பின்பு கறி சாப்பிட போகிறோம் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி. முதல் உயிர்த்தெழுந்த பண்டிகை அன்று ஏன் சீடர்கள் துக்கமுகமாகவே இருந்தார்கள்? லூக்கா 24:21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பிக்கையோடு இருந்தோம், ஆனால் இன்று 3 நாளாகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை என சொன்னதை, ஆண்டவர் இயேசு மரியாளுக்கு காட்சி கொடுத்ததை, ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு காட்சி கொடுத்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. காரணம், இயேசுதான் நம் எதிர்காலம் என்ற கனவு கோட்டை தகர்க்கப்பட்டு விட்டது. எல்லாமே முடிந்து போனதே என்ற நிலையில்தான் துக்கமுகமாக இவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு, தீர்க்கர்கள் சொன்னது உங்களுக்கு நினைவில்லையா? கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று சொன்னார்களே என்று சொல்லி அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். லூக்கா 24:25 விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்டார். மோசே முதலான தீர்க்கதரிசிகளின் போதனைகளை அவர்களுக்கு விவரித்து சொல்லி ஆண்டவர் இயேசு புரிய வைக்கிறார். இவைகளை கேட்ட பின்பும் கூட பேசுகிறவர், கூட வருகிறவர் ஆண்டவர் இயேசு என்று அவர்கள் அறியவில்லை. ஆண்டவரை ஒரு வழிபோக்கராக நினைத்து எங்களோடு தங்கி செல்லும் என்று அழைக்கிறார்கள். இயேசுவும் அவர்களோடு கூட போகிறார். இயேசு அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிற்கும் போதுதான் அவர்களின் கண்கள் திறந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? அப்பம் உருவாக கோதுமை மணி நொய்ய புடைக்கப்பட்டு கடுமையாக உடைக்கப்பட்டு தன்னை இழக்கும் போதுதான் புது வடிவம் பெறுகிறது. அதுபோல கிறிஸ்து உடைக்கப்பட்டு புடைக்கப்பட்டு ஜீவனை இழந்த போதுதான் புது வடிவம் பெறுகிறார் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த நிமிடமே ஆண்டவர் அங்கிருந்து மறைந்து போனார். லூக்கா 24:32 வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அந்நேரமே அவர்கள் எருசலேமுக்கு புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலையில் எருசலேமில் இருந்து துக்கமுகமாக வந்தவர்கள் இரவிலே எருசலேமை நோக்கி மகிழ்ச்சியோடு போகிறார்கள். எருசலேமை விட்டு நம்பிக்கை இழந்து புறப்பட்டவர்கள் மீண்டும் எருசலேமை நோக்கி புதிய நம்பிக்கையோடு போகிறார்கள். எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டதே என்று வேதனையோடு வந்தவர்கள் நிகழ்காலத்தில் இயேசுவின் ஐக்கியத்தை சுவைத்ததால் மீண்டும் புறப்பட்டு போகிறார்கள். உயிர் பிழைக்கு பயத்தோடு வந்தவர்கள் உயிரை இழக்கு துணிச்சலோடு போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பூஜ்யங்களாகிய நாம் ஆண்டவரை நமக்கு பின்னால் வைத்தால் நாம் மதிப்பற்றவர்களாகத்தான் இருப்போம். ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்தால் நிச்சயமாக மதிப்பு பெற்றவர்களாக நாம் ஜொலிக்க முடியும். ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியம் மீண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? நிறைவாக ஆண்டவரின் ஐக்கியத்தை விட்டு விலகி சென்று சாலமோன் ராஜா எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார். ஆண்டவரின் ஐக்கியத்திற்கு மீண்டு வந்த சீடர்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமானார்கள்.
கொரோனா 1000 கேள்விகளை நமக்குள் உருவாக்கி இருந்தாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். 3 வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அதிக சூடேற்றப்பட்ட தீச்சுளைக்குள் செல்ல தங்களை அர்ப்பணித்ததால் தான் 3 பேருக்கு நடுவில் 4வது நபராக ஆண்டவர் ஐக்கியப்பட்டார். பயத்தை தூக்கி எறிவோம், ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோம். உலக ஐக்கியங்களை தவிர்த்து உன்னதரோடு கொண்ட ஐக்கியத்துல உறுதியாய் வளர்ந்து பெருகுவோம். என்னாகமம் 6:24 முதல் 26 வரை உள்ள வசனங்களில கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவருடைய ஐக்கியம் தாமே தொடர்ந்து எல்லாவித வல்லடிகளுக்கும் நம்மை விலக்கி ரட்சிப்பதாக. ஆமென். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நமக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுவோம். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோட துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளை தருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எல்லா நிலைமையிலும் போதுமானவராய் இருந்து எங்களை பலப்படுத்துகிறவரே, உயர்ந்த மகிமையில, உயர்ந்த மேன்மையில, உயர்ந்த அபிஷேகத்தில நீர் எங்களுடைய குடும்பங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாது விலகாத வலுவாத உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரே அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் நீர் வாய்ப்பளித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டு சத்திய வார்த்தைகள் 30, 60, 100 எங்களுடைய வாழ்விலே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, அபிஷேகநாதராய் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும். அப்பா, என்னுடைய கிளை சபைகளிலே உம்முடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும். இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய சொந்த கடமைகளுக்கு புறப்பட்டு செல்ல முடியாதபடி மிகுந்த சிரமங்களை உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான அடையாளங்களை தேவரீர் எங்களுக்கு முன்பாக நடப்பிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய நோயின் தாக்கம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுப்படுத்தப்படும்படியாய் விரைந்து நாங்கள் எங்களுடைய பணிகளுக்கு திரும்பக்கூடிய பெரும் கிருபையை நீர் தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரே, இளையவர்களை, வாலிபர்களை, தாய்மார்களை,
ஆண்டவரே ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரே பணி ஓய்வு பெற்றிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை, பல்வேறு அரசு துறைகளிலே தனியார் துறைகளிலே பணி செய்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களும் உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணரும்படியாய் என் ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தாரும். பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தியும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே வறட்சி இல்லாதபடி நாங்கள் மகிழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதாய் தேவனுடைய அனுகிரகம் எங்களை சூழ்ந்து காத்துக் கொள்ளட்டும். விசேஷித்த விதமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் ஆண்டவர் ஒருவருக்கே உரித்தாகட்டும். விரைந்து ஆலயத்துக்குள்ளே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறுவோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய கடமைகளுக்கு செல்ல கிருபைதான் இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய அபிஷேகநாதர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருக்குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. பாடலாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 131வது பாடலை நாம் பாடுவோம். Karu
நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மதாவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற நிறைவான சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.